அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் யுத்தம் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. வழமையாகவே இந்த யுத்தம் வந்து வந்து போகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த முறை ஈரான் முன்பு போல் இல்லாத அளவுக்கு பெரும் தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் பெரும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. கூட அடிபட்டது என்னவோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸாகத்தான் இருக்கிறது. இந்த தாக்குதலிலே உண்மையாகவே இந்த தாக்குதல் என்பது ஈரானுடைய அந்த இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு தாக்குதலாகவே இருக்கிறது. அவருடைய ஆன்மீக தலைவர் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார், அவரை கொலை செய்திருக்கிறார்கள். அது ஒரு காரணமாக ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு காரணமாக இருந்தாலும் ஈரான் இதற்கு அப்புறமும் யாருடைய சொல்லை கேட்க போக மாட்டோம் என்கிறதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் வெளிவிவகார அமைச்சர் அகில். இது எல்லாரும் இது அமெரிக்காவை ப்ரொமினண்ட்டாக காட்டுற மாதிரியான ஒரு என்ன சொல்கிற ஒரு பேசுபொருளை தான் எடுத்துகிட்டு வராங்க. எந்த பார்வை அப்படி இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்களென்றால் பெஞ்சமின் நெதன்யாஹு என்ற இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு வசனம் பாய்ப்பார். 40 வருடங்களாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தோம், நாங்கள் 40 வருடங்களாக ஈரான் எவ்வளோ பெரிய த்ரெட்டுங்கிறத வலியுறுத்தி கொண்டிருந்தோம் என்று சொல்கிறாரு தானே. அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிங்கோ, மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் தங்களுடைய கிரேட் இஸ்ரேல் ப்ரொஜெக்டுக்கு முதலாவது விதையை பெஃப்லோ டிக்ளரேஷன் ஊடாக உள்ளுக்கு 1948ஆம் ஆண்டு நக்பாவை நடத்தி அதை பிடிக்கிறதாங்க. பிடிச்சத்தில் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வலிமையாக பார்க்குறாங்க. இப்போ சமகாலத்து வரைக்கும் அவங்களுக்கு இந்த பெரிய த்ரெட் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய உதவியின் வாயிலாக ஐபேக்கினூடாக அமெரிக்காவை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு லோ மேக்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பிரயோகித்து எல்லா மத்திய கிழக்கு நாடுகளோடையும் ஒரு விதமான உறவை அவ்வளோ இன்டெரக்ட் லிங்கை க்ரியேட் பண்ணினாலும் தங்களால் ஈரானோட அப்படியான ஒரு தொடர்பை உருவாக்கி கொள்ள முடியாதுங்கிறதாலையும் ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கிற கணக்க நாடுகளில் தங்களுடைய ப்ராக்சிகள் ஊடாக தொடர்ந்தும் அழுத்தத்தை பிரயோகிக்கிற காரணத்தினால தான் அவங்க ஒவ்வொரு விக்கெட்டாக வீழ்த்துறாங்க. இப்போ ஹமாஸினுடைய தலைவராக இருந்த அரசியல் குழு தலைவராக இருந்த ஹனி இஸ்மாயிலை கூட ஈரானில் வச்சு அவங்க அவர கதையை முடிக்கிறாங்க. யஹியா சின்வாரையும் கதையை முடிக்கிறாங்க. இது ஹமாஸ் தரப்பு. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லாவையும் எங்கள் லெபனானில் வச்சு அவர கதையை முடிக்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில் பாருங்கள், அப்போ அவங்க ஒவ்வொரு விக்கெட்டாக டார்கெட் பண்ணி வீழ்த்தி அதில் இருக்கிற ஒரு பெரிய விக்கெட் தான் ஈரானுடைய அதியுச்ச தலைவர் கமேனியினுடைய விக்கெட்டை வீழ்த்துறது. இது தொடர்பாக இதுக்கு முதலும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. அந்த 12 நாள் யுத்தத்துக்கு கூட ஏன் பெஞ்சமின் நெதன்யாஹு போனார்ன்னு சொன்னார். தாங்கள் முன்னுக்கு போய் ஒரு முன்னோட்டம் ஓடி அமெரிக்காவை அந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். அந்த நேரத்தில் விரல, ஆனால் இப்போ அது சாத்தியமாகி இருக்கு. இதுக்கு தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெதன்யாஹு அமெரிக்காவை குறிப்பாக ட்ரம்ப்போடையும் ட்ரம்ப்புக்கு கூட இருக்கிற அந்த க்ளோஸ் சர்க்கிளோடையும் அவர் செஞ்சு வந்த என்ன சொல்ல ஒரு பாகெயின் ஒரு புஷ் தான் இந்த இடத்துக்கு கொண்டு விட்டு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தணுங்கிற முடிவுக்கு அது எந்தளவு ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ரிட்டாலியேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெருசாக இருக்கிற மாதிரி தான் அமெரிக்காவுக்கு எதிராக இப்போது மாறி இருக்கிறது நினைக்கிறேன். இந்த தாக்குதல் இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இழுத்துட்டு வந்தது. ஆனா இப்ப மத்திய கிழக்கு நாடுகளும் உலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியதாகவே தெரிகிறது. இதுல அகில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன நாசிக் சொன்ன மாதிரி இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சில இடங்களில் ஒத்து போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சில இடங்களில் அவங்களுக்கான பிரத்யேகமான அவங்களோட தேவைப்பாடுகள் இருக்குது. அவங்களுக்கான ஒத்து போகிற இன்ட்ரெஸ்ட் தான் என்னான்னு சொன்னால் இந்த மிடில் ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும், நாங்கள் சூப்பர் பவர்ஸ் ஆகிக்கணும் அந்த விஷயங்கள்ன்றது அவங்களோட ஒத்து போகிறது. டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் என்னான்னு சொன்னால் இங்கே மத்திய கிழக்கில் ஈரான்ட செல்வாக்கை கட்டுப்படுத்தி இந்த மத்திய கிழக்கில் உள்ள இந்த 6 முஸ்லீம் பெரிய நாடுகளும் அவங்களோட ஆளுகைக்கு கீழே அல்லது அவங்களோட செல்வாக்குக்கு கீழே ஈக்கணும்ன்றது இஸ்ரேலோட விருப்பம் எடுத்து தாண்டி அவங்களோட அபிலாஷை எதிர்பார்ப்பு. அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு ஈரான் சம்மந்தமாக ஆகிக்கிறது மிடில் ஈஸ்டில் உள்ள அந்த சேஃப்டி சம்மந்தமானது மட்டுமல்ல, அது எண்ணெய் வளம் சம்மந்தமான சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அன்னைக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல 2 பேரோட கருத்தை சொல்கிறேன். அது எப்படி இதில் ஒரு பிக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வரும். ஒன்று, எங்களோட கடந்த பாட்காஸ்ட்டில் நாசிக் எங்களோட நேயர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இவரை டக்க கால்சனை சம்மந்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ டக்க கால்சன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், சவுதியிலேயும் கட்டார்லேயும்
தற்கொலை குண்டுதாரிகள் மொசாட்டை வந்து தற்கொலை குண்டுதாரிகள் இல்லை இதில் மொசாட் ஏஜென்ட்ஸ் வந்து அங்கே குண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்ட நேரம் வந்து இந்த நாடுகள் வந்து கைது செய்கிறாங்க. அப்ப அது ஒரு இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, அதாவது ஈரான் மத்திய கிழக்குல அடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில். ஆகவே அது காட்டுது என்னன்னு சொன்னால் அதுக்கு இன்னமும் மறுப்பு தெரிவிக்கல இந்த இந்த கட்டாரும் சவுதியும் மறுப்பு தெரிவிக்கல. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த கிடைக்கிற கேப்ல வந்து கடா வெட்டுறன்னு சொல்லி இவங்க ஈரான் அடித்தாலும் அதில் ஒரு ஈரான் 2 அடித்தா 20 அடிக்கிற வேலையை வந்து இஸ்ரேல் செய்யுது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ ஒரு இந்த இதில் யூஎஸ்ட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து சொல்லிக்கிறார் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இஸ்ரேல் எங்களை இந்த யுத்தத்தில் தள்ளிவிட்டது அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதா ஜெருசலம் போஸ்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நாங்கள் ஏன் ப்ரீஎம்டிவான இந்த அட்டாக் ப்ரீஎம்டிவ்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் என்ன சொல்கிற தற்பாதுகாப்பு இல்லை. அதாவது நீங்கள் அடிக்கிறதுக்கு முதல்ல நான் முந்தி கொண்டு அடிக்கிறது ஒரு ப்ரீஎம்டிவாக வந்து அடிக்கிறது. அவன் அடிக்கிறதுக்கு முதல் நான் முந்தி அடிப்போம்னு சொல்லி. அப்போ நாங்கள் அந்த அடிக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் போகலே வந்து இஸ்ரேல் அடிக்க போகுது, அடித்தா வந்து அன்னைக்கு பேலன்ஸ் கொழும்ப போகுது. அதுக்கு முதல்ல அதை நாங்கள் சமநிலைப்படுத்துறதுக்காக போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். முக்கியமாக பென்டகன் வந்து வகை சொல்ல வேண்டியது, பொறுப்பு கூற வேண்டிய ஒரே ஒரு இடம் வந்து யுஎஸ்ல காங்கிரஸ் வந்து கேட்ட கேள்வி என்னென்றால் ஈரான் ஏதாவது அமெரிக்காவினுடைய நிலைகளில் மத்திய கிழக்கு நிலைகள்லையோ அல்லது அமெரிக்காவுக்கோ தாக்குதல் நடத்துறதுக்கான ஏதாவது இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா, ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததா, அதற்காக வேணியே நீங்கள் தாக்குதல் நடத்தினீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. பென்டகன் இல்லைன்னு விட சொல்லி அங்கே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதில் அப்போ இந்த மார்க்கோ ரூபியோ சொன்னது இந்த காங்கிரஸ் இது அதே மாதிரி அந்த டக்கர் கார்ல்சன் சொல்கிற எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டுச்சு, அமெரிக்காவுக்கு தேவைன்றதை விட இஸ்ரேலுக்கு தேவையாக இருந்துச்சு வந்து இங்கே வந்து ஈரானை தாக்கணும், அமெரிக்கா வந்து தாக்கிட்டு மிச்ச யுத்தத்தை வந்து நாங்கள் நடத்திட்டு போகிறோம். இல்லை ஈரானை தாக்கணுன்றதுக்காக வேண்டி அமெரிக்கா ஏற்கனவே வெனிசூலா தலைவரை அந்த நாட்டுக்கு போய் கைது செய்தது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக தான் கமேனியை தூக்கணும்னு சொல்லிதான் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்றால் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட், இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட். அதை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை முதன்மைப்படுத்தி தான் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதுதான் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டாக இருந்த இப்போ ஜனாதிபதி இருக்கிற ட்ரம்ப் ஸ்லோகன். ஸோ அந்த பேசிஸில் வந்த அவர் இதற்கு முதல் இருந்த ஜனாதிபதிகளான பராக் ஒபாமா எல்லாரையும் வந்து மிக கடுமையாக விமர்சிச்சிருந்தவர் வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு போக இயலாத ஒரு தலைவர் தான் யுத்தத்துக்கு போவார். அது பராக் ஒபாமா யுத்தத்துக்கு நேரத்தில் அவர் சின்ன ஒரு என்ன சொல்ல குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனம். ஆனால் அது இன்றைக்கு மாறி வந்து நிற்குது. இவருக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு போக இயலாத ஒரு சூழ்நிலை வந்ததால தான் இவர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாருங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்திருக்கு. ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவர் இடத்துக்கு வந்ததுல இன்னொரு பாயிண்ட் என்னென்றால் யாரோடு ஒருத்தர் தேவைக்காக வேண்டி அல்லது ஏதோ ஒரு தலைவர்களை தேவைக்காக வேண்டி அமெரிக்க இளைஞர்கள் அநியாயமாக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறாங்க இந்த போர்களுக்கு போய் வெளிநாட்டில் போர்களுக்கு போய் வேறு யாரோ தேவைகளுக்காக அமெரிக்கர்கள் அல்லாத அமெரிக்கா அல்லாத நலனுக்காக வேறுடைய நலனுக்காக வேண்டு போய் இவங்க உயிரை தியாகம் செய்கிறாங்க. இது ஒரு அநியாயம் என்கிற பெர்ஸ்பெக்டிவும் அமெரிக்காவுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த நெரேட்டிவோட சேர்ந்து ஜனாதிபதியாக வந்தவர் தான் ட்ரம்ப். அது பிரசிடென்ட்டாக ரைட். இப்போ மார்க்கோ ரூபியோ சொன்னதோட இது இந்த லைன் கனெக்ட் ஆகி என்ன நடக்குது என்றால் இந்த டக்கர் கார்ல்சனுங்கிறால நான் முதல் சொல்ல நேரம் அவர் ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கிற ஒரு கான்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன் வேல்யூஸை முன்னிறுத்துகிற ஒரு ஊடகவியலாளர். அவர் இவ்வளவு தூரம் இந்த ட்ரம்ப் இந்த மூவ்ஸுக்கு அவர் எதிராக வந்ததுக்கு காரணம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோ ட்ரம்போ அல்ல, இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற இடத்துல இருந்து விலகி போய் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்ற இடத்துக்கு போறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய நலன்களுக்காக நீ செயற்படுறீங்களா இஸ்ரேலுக்கு நலனுக்காக செயற்படுறீங்களா அந்த கேள்வி உருவாக்குறாங்க. அதை அவர் மிட்டிகேட் பண்றதுக்கு தான் ட்ரம்ப் அன்எக்ஸ்பெக்டடாக வெனிசுலாவில் போய் மதுரோவை தூக்கிட்டு வந்த ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து மதுரோ விஷயம் வந்து இஸ்ரேலுக்குரிய பெரிய கன்சர்ன் இல்லையே, அது அமெரிக்காவோட கன்சர்ன். அப்போ அமெரிக்காவோட கன்சர்ன் முழுக்க என்னத்தை நோக்கி இருக்கு, இந்த உலகத்தில் பெட்ரோ டாலர் என்கிற முறைமையை வச்சு கொண்டு தான் அவங்களுடைய அதிகாரமும் ஆதிக்கமும் பொருளாதாரமும் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆதிக்க மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இடத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பெட்ரோ டாலர்லேருந்து வெளியே போகிறது. அது ஆரம்பத்தில் சதாம் ஹுசைன் சொன்னார் நாங்கள் வந்து என்னத்தில் செய்வோம், யூரோவில் கொடுக்கல் வாங்கல் செய்வோம்ட்டார், அங்கே போட்டார். கடாவி வந்து தங்கத்தில் செய்வோம்னு சொல்லி சொன்னார்,
அங்கே போட்டாச்சு. மதுரோ வந்து சொன்னால் வந்து நாங்கள் யுவானில் அல்லது ஒரு பண்டமாற்று முறையில் சைனாவோட செய்வோம் லைன் எடுக்கக்கொள்ளதான் மதுரோவில் கை வைக்கிறார். ஸோ அவங்களோட பேட்டர்ன் வேறு, இஸ்ரேலில் தேவை பேட்டர்ன் வேறு. இப்போ இஸ்ரேலில் தேவையை கொண்டு வந்து அமெரிக்காவுடைய தேவையாகும் போல ட்ரம்புக்கு காட்டித்தான் இந்த வம்புக்கு இழுத்து வச்சிருக்கு. இது அவருக்கு உள்ளுக்கு பேக்ஃபயர் ஆகும். ஏனென்றால் அமெரிக்காவுடைய காங்கிரஸினுடைய அனுமதி இல்லாமல் இந்த அவர் போற முன்னெடுத்து போறாருங்கிறது உள்ளுக்கு பெரிய சீக்கிரம் உருவாக்குது. அதில் இன்னொரு விஷயத்தை எட் பண்ணணும் என்னன்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டா, நாசிக் சொன்ன போனால் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா, அமெரிக்காவுக்கு வந்து வெனிசுவேலாவில் யார் மதுரோ தூக்கணும், அதாவது அவரை வந்து அங்கே கைது செய்யணும்ன்ற ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து சைனீஸ் டெலிகேஷன் வந்து ஒரு 2 கிழமைக்கு முதல்ல போய் மீட் பண்ணி இந்த 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 இவங்களை $1 அக்ரிமெண்ட்லேருந்து இவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து சைனா வந்து செஞ்சு. இப்போ நாங்கள் இங்கே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த கேம் எப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து அக்ரெசிவாக வந்து அட் எனி காஸ்ட், அதாவது நான் உங்களை கைது செய்வேன்டா கைது செய்வேன், தூக்குவேன்டா தூக்குவேன், கொள்வேன்டா போடுறேன். அமெரிக்காவில் ட்ரம்ப் அமெரிக்காவும் வளமையாக அந்த மாதிரியான ஒரு இதில் உள்ள ஆட்கள் தான். அவங்களோட ஃபாரின் பாலிசி எப்படி, சைனாட ஃபாரின் பாலிசி வந்து டிஃபரெண்ட். சைனா வந்து எப்படின்னு சொன்னால், சைனாட கேம் வந்து ஒரு நாளுமே வந்து மிலிட்டரி ஆபரேஷனுக்கு போகிறாங்க, எக்கானமி பொருளாதார ரீதியாக. இப்போ இதில் அவங்களுக்கு பயங்கர நஷ்டம். அதாவது நீங்கள் இந்த வெனிசுவேலாவில் நடந்த இந்த என்ன சொல்கிற ஆப்ரேஷன்லேயும் நஷ்டம், ஈரான் ஆப்ரேஷன்லேயும் நஷ்டம். ஆனால் அது வந்து கிரீன்லேண்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அவங்க ஏழுமான அளவு இந்த மாதிரியான இந்த ஆயுத தாக்குதல்களை குறைத்து கொண்டு அவங்க டிப்ளமேட்டிக்காக மூவ் ஆகிற விஷயங்களையும் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லா நாட்டிலையும் வந்து எக்கனாமி சம்மந்தமாக மட்டும்தான் நிற்கிது. மிலிட்டரி ஆபரேஷன் கண்ட்ரோல் எடுக்கிற ஆதிக்கம் செலுத்துறது இல்லை. இது ஒரு விஷயம். இதில் 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், மதுரோவை பிடிச்ச மாதிரியே கமேனி எலிமினேட் பண்ணணும், ஈரான் எண்ணெய் வளங்களில் வந்து கை வைக்கணும்ன்றதும் ஒரு நலன் தான். ஆனால் இந்த நேரத்தில் கட்டாயம் அதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற நிலைமையில அமெரிக்கா இல்லைன்றது தான் இந்த இவ்வளோ நேரமான விஷயங்கள் காட்டுது. அதாவது இஸ்ரேலுக்கு தான் இன்னொரு பாயிண்ட், ஓமான் தான் வந்து ஈரான்டையும் அமெரிக்காடையும் இந்த நெகோசியேஷனை செஞ்சு கொண்டிருந்தோம். ஈரான் ஓமான் ஃபாரின் மினிஸ்டர் அவர் எனக்கு ஞாபகம் வைக்கிறவரை சிபிஎஸ் நியூஸுக்கோ என்பிசி நியூஸுக்கோ கதைக்கிற நேரத்தில் சொன்னவர் அமெரிக்காட நியூஸுக்கு என்ன சொல்ல விதின் ரீச், ஈரானும் அமெரிக்காவும் இந்த இந்த நியூக்ளியர் விஷயத்தில் ஒரு டீலுக்கு வரப்போகுது, கிட்டத்தட்ட ஸ்டாக் பைலிங். அப்போ ஆல்ரெடி இருக்க யுரேனியத்தை நாங்கள் சேர்த்து வைக்கிறது கூட ஈரான் நாங்கள் கைவிடுறோம் என்ற நிலைமைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அமெரிக்காவோட வர்ற நேரத்தில் தான் இந்த அட்டாக் நடக்குது. அல்கமேனி இறந்து போறார். அதாவது அந்த எக்ரிமெண்ட் மட்டும் நடந்தா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது அந்த நேரம் காமன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அமெரிக்காட இன்ட்ரெஸ்ட் வந்து அமெரிக்காவுக்கு கிடைக்குது, அமெரிக்கன் பிரசிடென்ட் அடிப்படையில் இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே லூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஆனா இப்ப வளமையான தாக்குதல் மாதிரி ஈரான் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இவர்களுடைய தாக்குதலை பார்த்தால் இன்னும் அடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளுக்கும் இந்த ஈரானுக்குள்ளுக்கும் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. பிரச்சனை ஏற்படுத்தணும்ங்கிறது தான் அங்கே உள்ள நோக்கம். இப்ப அதனால் இவர்களுடைய ராஜேந்திர போக்கு மாறுதான். இப்ப அமெரிக்காவில் அதான் இதில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க அந்த டக்கர் கால்சன் சொன்னதை வச்சு பார்க்குற நேரம் இஸ்ரேல்கிட்ட வந்து டார்கெட் வந்து என்னன்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இந்த ஈரானால தாக்குதல், அதாவது மூர்க்கத்தனமான தாக்குதலை நடாத்த விட்டு அதனூடாக மத்திய கிழக்கு வந்து அன்னைக்கு ஒரு அன்பேலன்ஸுக்கு போகிற நேரம் அதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு தேவையானதை சாதிச்சு கொள்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து நாங்கள் கவனித்துக் கொள்ளணும். இந்த டொட்ஸை கனெக்ட் பண்ணுற நேரம் ஈரான்ட ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறார், பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறார், எங்கள்ட மிலிட்டரி வந்து ஐசோலேட்டடாக இருக்குது. நீங்கள் அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துப்பீங்க. அதாவது எங்கள்ட மிலிட்டரி வந்து ஐசோலேட்டடாக இருக்குது, கொடுத்த ஜெனரல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், டிரெக்ட் எங்கள்ட கண்ட்ரோல் அது இயங்குது இல்லை, அவங்க ஒரு நாட்டுக்கு வளமையாக அடித்தா என்ன அடிக்கிறாங்கன்ற ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நடக்கிறாங்க. அங்கே ஏதோ எங்கள்ட கொமாண்டுக்கும் அவங்களோட செயற்பாட்டுக்கும் இடையில ஒரு கப் இருக்குதுன்னு சொல்கிறார். வெறும் தானே இல்லை ஏனென்றால் உதாரணம் சொல்லுவோமே, இப்போ ஒவ்வொரு மத நம்பிக்கை அடிப்படையிலையும் ஒருத்தரை வந்து தங்களோட உயிருக்கு மேலாக நேசிக்கிற தன்மைகள் இருக்கு. சரியோ, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மதத்தவருக்கும் அந்த மதத்துடைய ஸ்தாபகர் அல்லது தேவ தூதர் அவரை வந்து தங்களோட உயிருக்கு மேலாக நேசிக்கிற, அவங்க அவருக்காக வேண்டி தங்களோட உயிரையுமே விடக்கூடிய ஒரு மனநிலையில் பொதுவாக அவங்களுடைய பக்தர்கள் இருப்பாங்க, அல்லது அவருடைய அவரோட வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஷியா மக்களுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு காமன் பெரிய நாடு தான் ஈரான். அந்த ஈரானுடைய அதியுச்ச தலைவருங்கிறவர் அங்கே இருக்கிற ஜனாதிபதி, அங்கே இருக்கிற சிஜே எல்லாரையும் விட அதியுச்ச பதவி, அவரை கேட்காம அங்கே ஒன்றுமே செய்ய இயலாது. அப்போ அப்படி ஒரு என்ன சொல்கிற அதிகாரத்திலையும் நாட்டு அதிகாரமும்
மதம் சார்ந்த ஒரு அதியுச்ச நிலைமையிலும் இருக்கிற ஒருத்தர் மேல கை வச்சு அவருடைய இறப்புங்கிறது அங்க இருக்கிற ஆக்களை வந்து டிப்ளமேட்டிக்கா யோசிக்கிறதை விட இமோஷனல் ரிட்டேலியேட் பண்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. அதுதான் இஸ்ரேலுக்கு தேவை. அப்பதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரியாக வளமையாக ஒரு கட்டுக்கோப்போட இதுக்கு முதல் நடந்த கட்டார உதய் பேசுற தாக்குதலில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு தாக்குதல் நடத்தினதோட நிப்பாட்டியாச்சு. ஆனால் இந்த முறை தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. ஈவன் அமெரிக்கன் பேசஸை தாண்டியும் மக்கள் வாழ்ற பிரதேசங்கள்ல அல்லது வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லையும் தாக்குதல் நடத்துற அளவுக்கு இது வியாபிச்சு இருக்குன்னு சொல்லிச்சனால அதுக்கு அந்த இமோஷனல் ரிட்டேலியேஷன் தான் காரணம்னு நான் ஆனா இது தொடர்ந்து இந்த தாக்குதல் போகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல அந்த தாக்குதல் போகும். நீங்க அந்த கெப்னு சொன்னது என்ன கெப்? இஸ்ரேலுடைய அதுல நாசிக் சொன்னது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது அவங்க வந்து அதாவது ஒரு கொமாண்டுக்கு வெயிட் பண்ணாம அங்கே வந்து ஒரு இமோஷனலா முடிவெடுக்கிறேன். அதோட இன்னொரு காரணத்தை சொல்லியும் என்னென்றால் இந்த கொமைனிட இந்த கொலை செய்யப்பட்டது அல்லது இஸ்மாயில் ஹனியா வந்து அங்கே ஈரானில் வச்சு கொலை செய்யப்பட்டது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் பின்னால் ஈரான்ட உளவுத்துறையை வந்து மொசாட் கையில் எடுத்திக்குது அல்லது அவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்கன்றது வந்து அதில் போகாம கமைனே இப்படி கொலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொமைனி மட்டுமல்ல, இது போல அவர் என்ன சொல்ற அவங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாரும் கொலை செய்யப்படுவது, துல்லியமாக கொலை செய்யப்படுவதற்காக டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த இது வந்து கொடுக்கும். இப்போ இது இன்னொரு சந்தேகத்தை உருவாக்குது என்னன்னு சொன்னால், இந்த மிலிட்டரியோட கண்ட்ரோலும் வந்து இந்த மிலிட்டரிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இடையில, ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து சிறத்தன்மையை வந்து இழந்து இருக்குது. ஆகவே தண்ட இந்த என்ன சொல்கிற நாசிக் சொன்ன மாதிரி இந்த சுப்ரீம் லீடர் அதியுச்ச தலைவர் ஆன்மீக தலைவர் இழந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் மிலிட்டரியோட உள்ளுக்கு உள்ள அந்த கண்ட்ரோலையும் வந்து இஸ்ரேலோட ஓரளவு 100% கண்ட்ரோல் எடுத்துன்னு சொல்ல இல்லாது. அந்த கண்ட்ரோல் எடுத்தது கூட இந்த மாதிரியான அட்டாக்ஸை செய்கிறதுக்கு. ஏன்டா பாருங்கள், நீங்கள் அங்கே குண்டு தாக்குதலை நடத்துறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. சவுதியிலையும் கட்டார்லேயும் தண்ட நேச சக்திகளோட இங்கேருந்து ஈரான்லேயும் வந்து மிலிட்டரியையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த தாக்குதல்கள் நடத்துகிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சம் வருது. ஈரானோட சொஃப்ட் கார்னர்லேருந்து நாடுகள் இருக்கிறாங்க. சவுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஈரானோட சொஃப்ட் கார்னர்லேருந்து. அமெரிக்கா நாசிக் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டீலுக்கு இன்னும் வந்த நேரம் எல்லாத்தையும் குழப்பி போட்டுறது. இது நம்பர் 1. நம்பர் 2 இன்னொன்று இருக்குது. இதான் ஆக முக்கியமான விஷயம். அமெரிக்காவை அதுவும் டக்க கால்சன் சொல்கிறார், அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ்ரேலோட நோக்கம் மத்திய இலக்கிலேருந்து அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து வெளியில் எடுக்கணும்ண்டு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி நின்று நீ அதை செய்யக்கூடாது நீ இதை செய்யக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு முறையும் கண்ட்ரோல் போடுறது வந்து இஸ்ரேலுக்கு இப்போ அது ஒரு எல்லை மீறி பெய்துட்டு இருக்குது. ஆகவே இந்த ஈக்குவேஷன் என்ன இவ்வளோ நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த ஈக்குவேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த என்ன சொல்கிற அந்த சமன்பாடை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரி கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறேன். அதுகிட்ட ஒரு எல்லைக்கு வந்து இந்த சமன்பாடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோயும் குழப்பி போட்டு அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கணும், அதாவது இஸ்ரேலிருந்து தூரமாக்குறது. இஸ்ரேலோட நோக்கம் அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கணும் மத்திய கிழக்குலேருந்து. காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்குத்தான் இந்த என்ன சொல்கிற இந்த குண்டு தாக்குதல்கள் அதே மாதிரி ஈரான்லேருந்து அடிக்கிற வைக்கிறது. ஏன்னா அமெரிக்கா பாதுகாக்கிறதுக்கு வரல. தண்ட நாட்டில் பேஸ் வச்சுக்கிற அமெரிக்கா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, மத்திய கிழக்கில் தண்ட நாட்டில் ஒரு பேஸை நம்பி கொடுத்து தனக்கு அடி வாங்குற நேரம், பேஸுக்கு மட்டும் அடி வாங்கினா ஓகே, தண்ட பொருளாதார ஸ்தலங்கள் மேலே தண்ட பொதுமக்கள் மேலே அடிக்கிற நேரம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்புக்கு வரையில அமைக்குது. அவை அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இஸ்ரேலுக்கு இருக்கலாம் என்று டக்க கால்சன் சொல்கிறார். அப்போ அதில் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவே இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தால் ஈரானும் அடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்ட போகிற திரும்ப அவங்களுக்கு வரல இஸ்ரேலுக்கிட்ட தான் போய் அடி பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அமெரிக்காட என்ன சொல்கிற அமெரிக்காட பிளெஸிங்ஸோட அமெரிக்காட என்ன சொல்கிற ஆசீர்வாதத்தோடு தான் நீங்கள் போக வேணுமென்ற தேவையில்லை. டிரெக்டாகவே நாங்கள் டீல். ஆனால் அமெரிக்கா தளங்களுக்கு அடிக்கின்ற போது அமெரிக்கா தளங்கள் அடிக்கும் அமெரிக்கா முன்னுக்கு வரவில்லை மத்திய கிழக்கு. அப்படி இருக்கின்ற போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய போக்கு மாறும் தானே, அமெரிக்காவோடு அவர்கள் சார்ந்து போக மாட்டார்கள். அதான் அல்டிமேட் தேவை. அதாவது எது என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க ரெண்டு அப்படினால் அடுத்த கட்ட நகர்வு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இது 3 நகர்வுகள் எடுக்க சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்தவரையில். அதாவது ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், இந்த அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் அதுக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து போகிறது. அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் அமெரிக்கா அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் போய் இஸ்ரேலோட முழுமையாக சரணடைஞ்சு இஸ்ரேலோட ஒரு புதிய ஒரு ஒப்பந்தத்தில் அல்லது அலையன்ஸோட ஃபார்ம் பண்ணணும். இல்லை அதுக்கு தான் இருக்குது அப்ரஹாம் கோட்ஸ். அப்ரஹாம் கோட் ஆல்ரெடி டெவலப் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னால்,
இஸ்ரேலையும் நம்ப இயலாது, அமெரிக்காவும் நம்ப இயலாதுன்னு முஸ்லீம் நேட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இப்போ துருக்கியெல்லாம் ஒரு முயற்சி எடுத்துட்டு வேறொரு கூட்டணி ஒன்று போடுறோம். மூணாவது இல்லைண்டா அமெரிக்காவோட இங்கே நடந்த இந்த லேர்ன் லெசன்ஸ் இருக்குதானே, அதை திரும்ப அமெரிக்காவோட கதைச்சி நெகோசியேட் பண்ணி பழைய அந்த கூட்டமைப்பு இருக்கணும். ஆனால் புதிய ஒரு அக்ரிமெண்ட்டோட நீங்கள் இனி அடித்தால் நீங்கள் பாயணும், இல்லாட்டி நாங்கள் அந்த ஒரு லெவலுக்கு வந்து நின்று வரோம். இந்த மூணில் ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்த மத்திய இலக்கு நாடுகள், ஆனால் மத்திய இலக்கு நாடுகள் இந்த தாக்குதல்களை பார்க்குற நேரம் கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்கும். அதாவது அவங்களோட அந்த ஃபாரின் பாலிசியில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்கும்ன்றதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லித்தான் சதாம் ஹுசைனை போர்ட்ரே பண்ணி சதாம் ஹுசைன் மேலே அமெரிக்காவை பாய விட்டது. அதுக்கு பிறகு நியூக்ளியர் பாம்பை டெவலப் பண்ண போது ஈரான் வன்விக்கவே என்று சொல்லித்தான் இப்போ அமெரிக்காவை எங்கே பாய விட்டுருக்கு, ஈரான் மேலே பாய விட்டுருக்கு. அடுத்த லிஸ்ட்டில் இன்னொரு நாடும் இருக்குது, பாகிஸ்தான். அணு ஆயுதம் பாகிஸ்தான் வச்சிருக்கிறது இஸ்ரேலினுடைய, குறிப்பாக கிரேட்ட இஸ்ரேலினுடைய கனவுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல்ங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நெத்தன்யாகு பேசிட்டார். அதனால தான் நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணுங்க, மோடியோட அவங்களோட அலையன்ஸுக்கு போகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானோட அமெரிக்கா ஒன்றாகத்தானே இருக்கிறது. இல்லை அதான் நீங்கள் திரும்ப இந்த எங்கிட்ட பார்க்கணும். ரெண்டு பேர் இது ஆட்கள் வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் அதாவது கஷ்டப்படுற அல்லது புரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயம் தான் என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் உண்டா தான் பார்க்குறாங்க. அமெரிக்கா வேறு, இஸ்ரேல் வேறு. அமெரிக்காவோட வந்து தேவைகள் வேறு, இஸ்ரேலோட தேவைகள் வேறு. இப்போ நாசிக் சொன்ன மாதிரி இங்கே வந்து இதில் இந்த அதாவது நாங்கள் எடுப்போமே, இப்போ அமெரிக்காவோட இங்கே வெனிசுவேலாவில் ஒரு மூவ் ஒன்று எடுத்தாங்க, இங்கே ஒரு மூவ் ஒன்று எடுக்கிறாங்க. நீங்கள் அடுத்த மூவ் ரெண்டு வார நேரம் 3 பாசிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நாசிக் சொன்ன மாதிரி பாகிஸ்தான். உண்மையிலே ஒரு பாகிஸ்தான் ஒரு பாசிபிளான ஆப்ஷன் என்னென்றால் இந்தியாவோட உள்ள டீலிங், இந்த ஃபாதர்ஹுட், அதாவது நீங்கள் வாப்பா நான் ஃபாதர்லேண்ட் கதை இதெல்லாம் பார்க்குற நேரம் அடுத்து அவர் கால் பண்ணி இதாக்கிக்கிறார். அடுத்தது வந்து இந்திய பிரதமர்களே இவர் தான் கூட நெருக்கமாக இருந்தார். ஓ சரியா. அப்போ பிஜேபியோட இதில் இவருடைய குறிப்பாக இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கூட நெருக்கமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேலோட கவனம், அமெரிக்காவோட இல்லை, இஸ்ரேலோட கவனம் வந்து பாகிஸ்தானுக்கு திரும்ப சான்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்த பக்கத்தில் வந்து அமெரிக்காவோட கவனம் வந்து எடுத்தால், அமெரிக்கா மிச்ச நாளாக சிக்னல் கொடுத்துட்டு கிரீன்லேண்டை கண்ட்ரோல் பண்ணுற சம்மந்தமான ஒரு சிக்னலை கொடுத்துட்டு. ஏன்னா கிரீன்லேண்ட் வந்து அன்னைக்கு மிலிட்டரி ஆப்பரேஷன், அடுத்தது கனிம வளங்கள், இந்த ஆயுதங்கள் உருவாக்குறதுல நிறைய விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பொசிஷனில் வந்து கிரீன்லேண்ட் நிற்கிது. சைனாவோட அந்த மூவ்ஸ் ஒவ்வொன்றையும் பிளாக் பண்ணுற ட்ரம்ப்ட இந்த இதை எடுத்துக்கு பார்த்தா, அந்த செஸ் கேம் எடுத்து பார்த்தா வெனிசுவேலாவில் பிளாக் பண்ணியாச்சு, ஈரானில் பிளாக் பண்ணியாச்சு, அங்கே கிரீன்லாண்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம்டா கியூபாவில் கை வைக்கிறதுக்கான சான்ஸ். இதை மூணு தான் விஷயம். இல்லை இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, இந்த யுத்தம் நீளுமா நீளாதான்ற விஷயத்தில் அமெரிக்கா வந்து இப்போ நீ வெனிசுவேலாவுக்கு அடிக்கிற நேரம் எல்லாரும் சொன்னாங்க இன்னும் இப்போ வெனிசுவேலாவோட ஒரு போர். ட்ரம்ப் பிளான் வந்து அப்படி இல்லை, போர் அல்ல, ஆட்சி மாற்றம் மட்டும்தான். ஆட்சி மாற்றம்டா இவர்களுக்கு விருப்பமான ஆட்சி ஒன்று. அதாவது அது என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப நீங்க வெனிசுவேலால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வெனிசுவேலால மதுரோவை தூக்கினாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு என்னன்னா அவ மரியாவா அந்த ஆப்போசிஷன் லீடரை வந்து கொண்டு வந்து ஆட்சியை கொடுப்பாங்க. ஆனா கொடுக்கல. அவட நோபல் பிரைஸை தூக்கி கொடுத்து நெகோசியேட் பண்ணி பார்த்தாலும் கொடுக்கல. சரியா, அதுக்கு கூட மசிய இல்லை. அப்போ அவருக்கு தேவை என்னன்னு சொன்னா, ஈக்குவேஷன்லேருந்து இவங்களோட ஈக்குவேஷன் தான் மதுரோவை தூக்குற ஈகிற டிப்யூட்டி ஆல்ரெடி என் கெஸிங் என்னென்றால் எல்லாத்தையும் அதை தான் நிற்கும். வைஸ் பிரசிடென்ட்டோட ஆல்ரெடி டீல் ஒன்று நடந்து, அதாவது அப்படி அது நடக்கும், எல்லா இவ்வளோ தகவலோட தானே நடக்கும். நாங்கள் தூக்கினா நீங்கள் இதுக்கங்களை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி அப்போ ஹேண்ட் எடுக்கிற அங்குள்ள இதே நெகோசியேஷனோட தான் அடுத்த டீலிங்கே செய்கிறேன். ஈரான்லேயும் வந்து ட்ரம்ப்ட பிளான் என்னன்னு சொன்னால், கமைனியை தூக்குற வார தலைவர் 2 நாளில் என்ன அந்த ஆன்மீக தலைவர் 2 நாளில் குண்டடிப்பட்டு சாகிறதுக்கு வந்து விரும்ப மாட்டார். டெஃபினெட்லி டீலுக்கு வருவார். ஆல்ரெடி டீலில் தான் நிற்கிறாங்க. இன்னும் பெட்டர் கண்டிஷன்ஸோட டீலை போய்த்து முடிக்கிறது. இஸ்ரேல் தான் அது வேறொரு போக்கு கொண்டு போய் விட்டுது. மூணாவதா வந்து சில வேலை அது வந்து ஆல்ரெடி டீல் ஈரானோட இருக்குன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னா டீல் இருக்குதா ஆல்ரெடி. அதாவது டீல்னு சொல்றது ஓமானோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க நியூக்ளியர் பிரச்சனை இல்லை, அந்த டீலை சொல்றேன். டீல் அது இப்போ அமெரிக்கா இப்போ கடைசியா வந்து தகவல்களை வச்சுக்கொண்டால் அமெரிக்கா வந்து டீலுக்கு புஷ் பண்ணுது, நாங்க வரமாட்டோம் ஈரான் சொல்ற லெவலுக்கு அது ஒரு பிரச்சனையும் போயிருக்கு. அது ட்ரம்ப் வந்து முகமும் கொஞ்சம் அப்செட் ஆகி நடந்து போக வந்தது, அது ஒரு ரீசன். இன்னொரு 2 விஷயத்தை ஆட் பண்றேன். ஒன்று, இந்த ஈரான் விஷயத்தில் வந்து இந்தியா தலை போடாது. ஆனால் பாகிஸ்தான் வந்தால் இந்தியா வந்து இஸ்ரேலோட நிற்கும். இதில் எங்கே இது கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் வந்து தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கிற RSS அமைப்பு
அல்லது அது பேக் பண்ணுற அமைப்பு தான் அந்த கட்சி தான் வந்து பிஜேபி. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கனவு தான் வந்து அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்தில் எல்லைகள் எங்கெங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் முழுவதும், பூட்டான், ஸ்ரீலங்காண்டு இது அனைத்தையுமே ஒரு இந்து ராஷ்டிரா தேசமாக அகண்ட பாரதம். அப்ப இங்க இவங்களுக்கு ஒரு அகண்ட பாரத கனவு ஒன்று இருக்கு. அங்கே இஸ்ரேலுக்கு வந்து மத்திய ஆசியாவில் வந்து அவங்களுக்கு வந்து அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு கனவுகள் இருக்கு. இந்த ரெண்டு கனவுகளும் வந்து எங்கெங்கெல்லாம் ஓவர்லேப் ஆகுமோ அங்கங்கெல்லாம் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓவர்லேப் ஆகிற இருக்கிற நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பாகிஸ்தானுங்கிறதால தான் இந்தியாவோட இப்போ இருந்தே வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு புரிதலை உருவாக்குறாங்க. ஏனென்றால் இப்ப அமெரிக்காக்குள்ள வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா வேற இஸ்ரேல் வேறங்கிற கன்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக பில்டப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளுக்கும். அப்ப தப்பித்தவரி அமெரிக்காங்கிற சூப்பர் பவர் உதவி இல்லாம போனால் உலகத்துல வேற ஒரு சூப்பர் பவர் உதவி தேவையே. அப்ப இப்ப இருக்கிற பெரிய சூப்பர் பவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, இதுதான் மெயின் சூப்பர் பவர்ஸ். அப்ப இதுல இப்ப கை வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்தியா. அவ எனவே அதனால தானே இந்தியாவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறாங்க. இதற்கிடையில் இந்த ரஷ்யா சீனாவினுடைய நிலைப்பாடுகள் பற்றியும் இடத்துல பேச வேண்டும். அவர்கள் வரும் அறிக்கைகள் விட்டை கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு அவ்வளவு அடிக்கிற நேரம் அவர்கள் எந்த சப்போர்ட்டுக்கும் வரவில்லை. சப்போர்ட் தருகிறோம், ஆதரவாக நிற்கிறோம் என்று தான் சொல்கிறார்கள். இவர்களுடைய அடுத்த கட்டுப்போக்கும் மாறுதானே இந்த இடத்துல இருந்து. சைனா சொல்லி இருக்கு வந்து, சைனா நான் நினைக்கிறேன் ஈரான் பக்கம் அறிக்கை விட்டு அவங்க என்ன சொல்ற இந்த மிலிட்டரி ஆபரேஷனுக்கு போக மாட்டாங்க. அர்க்கம் சொன்ன மாதிரி நான் அவதானிச்ச ஒரு வீடியோ அவதானிச்சேன். ஒரு தரிந்து விடுவருக்கு நினைக்கிறேன் அந்த ஊடகவியலாளர் தான் போட்டிருந்தார். அதில் புட்டின் அந்த வீடியோவில் புட்டின் பேசக்குள்ள சொல்கிறார் வந்து, நாங்கள் எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் என்று சொல்லி ஒரு டீல் இல்லை. அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க கேட்கவும் இல்லை, நாங்கள் அந்த டீலுக்கு போகவும் இல்லை. அதனால இதில் எங்களால் தலையிட இயலாமல் இருக்குது என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வகையில் இதுதான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடுகள். இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில வேளை ட்ரம்ப்ட தேவையாகவும் இருக்கும், சைனா வந்து ஒரு போருக்கு கொண்டு வரதுக்கான ஒரு தேவையும் இருக்கலாம். ஏனெண்டா சைனா இப்போ சாத்வீக ஒரு வழியில் வந்து போகிற டெலிகேஷன் போகுது, வந்து இந்த அடிக்கிறான். ஈரானுக்கு போறான், வந்து 2 கிழமையில அடிக்கிறாங்க. இது எங்கேயும் போற இடங்களையும் இப்ப கிரீன்லாண்டுக்கு போனாலும் இது நடக்கும். அடுத்த முறை எந்த நாட்டுக்கு சீனா போகுதோ அதை நாம கெஸ் பண்ணலாம். அடுத்த அடி வந்து அங்கதான் வரும். அது எந்த எல்லை வரைக்கும் வந்து சைனா பொறுக்க போகுது. சைனா வளமையா நாசிக் சொன்ன மாதிரி மிலிட்டரி ஆபரேஷனுக்கு வந்து போகாது. அது வந்து அவங்களோட ஃபாரின் பாலிசி. சரியா? ஃபாரின் பாலிசி மட்டும் இல்லை, தண்டை சொந்த சைனீஸ் தாய்பே தான் தாய்வான் இல்ல அது பேர். அது சைனாவினுடைய அங்கம் என்று சொல்லிக்கொண்டு கனகாலமா சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அதே கூட மிலிட்டரி ஆபரேட் பண்ணி பிடிக்கல. அதை நாங்க அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஹாங்காங்க கூட அவங்க ஒரு கட்டுப்பாட்டுகள் எடுத்து வந்ததும் வந்து ஒரு மாதிரியாக என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் பெரிய பிளட் ஷெட் இல்லாம தான் இல்லாட்டி உலகத்துல கூட என்ன சொல்ற ஒரு படையணியை வச்சுக்கிற ஒரு நாடு சிம்பிளா இந்த மாதிரியான யுத்தத்தில் ஈடுபட்டு இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் மாத்தலாம். ஆனா அது வந்து ஒரு பொதுமக்கள் என்ற வகையில எங்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பே தானே ஒழிய சைனாவோட எதிர்பார்ப்பு இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு நாசிக் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. ஏனெண்டா இது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு லெஜிட்டிமசி இல்லாத ஒரு லெஜிட்டிமேட்டான தாக்குதலில் வந்து அமெரிக்கா இந்த முறை நடத்தினது. ஏனெண்டா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லோ படி நீங்கள் இன்டர்நேஷ்னல் லோக்கு அமைவாக தற்காப்பாக வந்து, அதாவது நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ், உங்களுக்கு ப்ரிவென்டிவ் அட்டாக் வந்து உங்களுக்கு பண்ணலாது. ப்ரிவென்டிவ் நீங்கள் வந்து உங்களுக்கு அடித்தால்தான் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லோவில் தற்காப்புக்காக வேண்டி அடிக்கணும். நீங்கள் ப்ரிவென்டிவ் அட்டாக் அடிக்கிறேன்னு சொன்னால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இது ரெண்டும் நடக்காம தான் இந்த அட்டாக் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லாஸை வந்து வயலேட் பண்ணுற பாயிண்ட். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து யூஎஸ் காங்கிரஸில் வந்து இவர் இந்த அதுக்கு தான் யுத்த பிரகடனம் செய்கிறதுக்கான பவர் இருக்குது. அதுக்கு வந்து இவர் போட்டிக்கணும். 3 டேஸுக்கு முதல்ல 3 நாளைக்கு முதல்ல ட்ரம்ப் போய் காய்ச்ச நேரமும் எந்த ஒரு இடத்துலையும் ஈரானுக்கு நாங்கள் அடிக்க போகிறோம், அடிக்கிறதுக்கான அதாவது ஈரானை அடிக்கிறதுக்கு தேவை ஒன்று வருது, த்ரெட் ஒன்று வருதுன்ற ஒரு இடத்தையும் மென்ஷன் பண்ணல.
சரியா? அடுத்தது எதிர்ப்பை சம்பாதிச்சார் உள்ளுக்கு இருந்து இல்ஹான் உமர் வந்து சத்தம் போட்டு கொண்டீங்க கில்லிங் அமெரிக்கன்ஸ் சொல்லி. அதே மாதிரி கிரீன் என்று சொல்லி ஒரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பழங்குடியினை சேர்ந்த ஒரு ஒரு காங்கிரஸ்மேன் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பிறகு அவரை சபையில இருந்து நீக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடக்குது. காங்கிரஸுக்குள்ளே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிற நேரத்தில் அவர் அங்க அதை சொல்லவும் இல்லை. அப்ப அதுல இன்னொரு விஷயம் என்ன, அடிச்சு போட்டு சொன்னார் இல்ல, அதுதான் அடிச்சு போட்டு சொன்னார் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக மோசமான இனவழிப்பை செஞ்ச ஜோர்ஜ் புஷ்ஷே காங்கிரஸ் சாங்ஷனோட தான் இந்த அவர் வந்து ஈராக்கு போறார். அப்போ இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருண்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டி வார், நான் வந்து யுத்தத்துக்கு எதிரானவன். இந்த மக்கள் இப்போ நாங்கள் அந்த வாக்குறுதிகளை பற்றி காய்ச்சோம் தானே, மக்கள் வந்து அமெரிக்க மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன இதுக்கு வாக்களிச்சாங்கண்டா, இது டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட் வந்த கமலா ஹாரிஸ் வந்தால் யுத்தத்துக்கு போவாங்க, இன்னைக்கு வந்து யார் ட்ரம்ப் வந்தன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துவாரன். அந்த ப்ரொமிஸ் ஊடாக வந்த ட்ரம்ப் இன்றைக்கு ஏற்கனவே அமெரிக்கன் ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸ் வளமையாக வந்து யுத்தத்துக்கு போகிற மிடில் ஈஸ்டில் அடிக்கிற அடியை இந்த காங்கிரஸினூடாக செய்கிறத அதை கூட மீறி தூக்குடான்னு சொல்லி அந்த தன்னிச்சையான முடிவில் போகிறாருன்னு சொல்கிறது ட்ரம்ப் அந்த எல்லை மீறின லெவலில் பெய்திருக்கிறார். அமெரிக்க மக்களுக்கான அந்த பொறுமையின் எல்லை மீறலும் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரணில் விக்ரமசிங்க கூட தான் சொன்ன, அவர் நினைத்தபடி இருக்கணும் இந்த உலகம் மாதிரி நினைக்கிறாருன்னு சொல்லி ரணிலுக்கு முதல் ஒரு கதை இப்போ சொன்னார் தானே, இவர் வந்து அமெரிக்க மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க மக்கள் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முதல் கம்போடியா தாய்லாந்து போர் நடந்துச்சு, நான் போய் நான் தான் சமாதான பேச்சு நடத்தினேன். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில போர் நடந்துச்சு, நான் தான் காஜி நிப்பாட்டினேன். இப்படி சொல்லி எல்லா போரையும் நிப்பாட்டு எனக்கு நீங்க சமாதானத்துக்கான என்னையே தூக்கி அந்த அரசியல் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே இஸ்ரேல் கொண்டு போய் நிப்பாட்டி. இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிற நேரத்துல எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஈரான் அமெரிக்கா யுத்தமே நடக்க தெரியுமா தெரியாதா என்ற அளவுக்கு அந்த பேரை கூட இன்று பார்லிமெண்ட்லேயே அவர் உச்சரிக்கவில்லை. இல்லை, அதில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவுக்கு வந்து யாரோட இப்போ அதாவது எலைன் ஆகர்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்றால் ஒரு பொருளாதார ரீதியாக நெருக்கடியை சந்தித்து வந்த ஒரு நாடு, இப்போ அதுவும் புதிய கட்சி, இவ்வளோ நாளாக ஒவ்வொரு நாடுகளோடு ஏதாவது இந்த ஒரு எலைனாக இந்த ஒரு கட்சின்னு சொன்னா பரவாயில்லை, முதலாக ஆட்சிக்கு வராங்க. இப்போ என்னன்னு சொன்னா ஒரு கன்ஃபியூஷன், நான் இதை அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறதில்ல, அவங்களோட கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. என்னத்தை சொல்கிறேன், எதை சொன்னாலும் அடி வாங்குற நிலைமையில நாடிக்குது. கண்டனம் மட்டும் தெரிவிக்காமல் இருந்தால் மட்டும் போதுதான். அதான் அதில் உள்ள பாயிண்ட் ஒன்று சொல்லியா, இலங்கையிட ஆகப்பெரிய டீ எக்ஸ்போர்ட்ல வந்து முக்கியமான நாடு ஈரான். ஈரானுக்கு ஏதாவது கதைக்க போய் அவன் டீயை வாங்க முட்டானடா அப்புறம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி இப்போ இருக்கிற உலகத்தையே தண்ட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும், தனக்கு எதிராக யாரு காய்ச்சாலும் என்ன சொல்ல எகிரிப்பாயிர ஒரு மனநிலையோட ட்ரம்ப் இருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் கதைக்க போய் ஒன்றும் செய்யல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இடதுசாரி என்ற அடிப்படையில் உலகளாவிய காம்ரேடுகளுடைய சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் சைனாவோடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பக்கத்து அயல் நாடு இலங்கையில் எந்த நெருக்கடியை சந்திச்சாலும் முதலாளாக வந்து உதவுறாங்கள் என்ற ஒரு பேசிஸில் வந்து இந்தியாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரோட இப்போ உண்டா போறது இல்லை, அதில் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் அதே நேரம் அறிக்கையாவது இப்ப அதாவது இப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று என்னன்னு சொன்னால், நீங்க மனதார எதிர்த்து, அதாவது நீங்க ஈரான் சைடுக்கு போறது இவர்கள் மனதளவில் எதிர்க்கிறார்கள் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு போறது உண்டு. நீங்க ஈரான் சைடு எடுக்கிற இல்லாட்டி நீங்க வந்து அமெரிக்கா சைடு இருக்கு, அப்படி இல்லாட்டியும் ஒரு டிப்ளமசிக்காக, அதாவது அதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, வேணுமென்றால் இந்த அந்த கட்டாருக்கு ஈரான் அடித்த மாதிரி அந்த சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி நாங்கள் அறிக்கையை போட போகிறோம், நீங்கள் உங்களை குழம்பி கொள்ளாதீங்க, இது எங்கட இதுக்கு போடுறோம், செவ்வாய்வேலுக்கு போடுறோம் சொல்லிட்டு ஒரு அறிக்கையே என்னென்றால் இப்போ அவர்
நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது உண்மையிலே ஒரு நாடண்ட வகையில் வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். ஸ்பெஷலி ஃபாரின் மினிஸ்ட்ரியிட இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு இந்த காசால் அடிக்கிற நேரமும் தான் ஈரானில் 180க்கு மேற்பட்ட சிறுமிகளை வந்து என்ன சொல்கிற ப்ரீ ஸ்கூலுக்கு வந்து தாக்கி அழிச்சிக்கிறாங்க. அப்போ அப்படி ஒன்று நடந்திக்கிற நேரத்தில் இலங்கையிலிருந்து அந்த தாக்குதல், அதாவது மிலேச்சத்தனமான அந்த தாக்குதலுக்கு எதிரான ஒரு கண்டனம் வெளியிடப்பட்டிக்கணும். கண்டனத்தை தாண்டி இலங்கையிட்ட வந்து நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. அது நாஜிக் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ள நாட்டில். ஆனால் கண்டனத்தை கூட வெளியிடாமிக்கிறன்றது வந்து உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம். இல்லை, கண்டனம் வெளியிட வேண்டும். கண்டனம் வெளியிட்டால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு தாக்கம் வருங்கிறார் இவங்கட மெயின். அதாவது இந்த நாட்டில் எங்களோட பொருளாதாரம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். ஆனால் சொல்ல பாருங்க, இப்போ இந்த அளவு தூரம் இருக்கண்டால் இப்போதைக்கு வந்து நாட்டில் வந்து என்ன சொல்ல எரிபொருள் தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜனாதிபதி பேசுகிற நேரத்தில் கூட ஒவ்வொரு எரிபொருளில் ஒவ்வொரு வகையும் எத்தனை நாளைக்கு அவைலபிளாக இருக்குங்கிற டேஸை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எனர்ஜி மினிஸ்டரும் வந்து நாங்கள் இதுக்கு அடுத்த ஆர்டர் எங்கே போட்டிருக்கிறோம், அதுக்கு அடுத்த ஆர்டர் எந்த நாட்டில் போட்டிருக்கோம்ன்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆர்டர் வருது அமெரிக்காட்ட இருந்து, நைஜீரியாட்டே அமெரிக்காட்ட தான் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நாம் ஏதாவது கதைக்க போய் இந்த ஆர்டர்கள் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் அதைத்தான் ஒப்போசிஷன் காத்து கொண்டிருக்கு. ஏனென்றால் ஒப்போசிஷனை சப்போர்ட் பண்ணுற ஊடகங்களும் என்ன செய்யுது, ஒரு சின்ன ஒரு லைன் வந்தால் கூட உடனே மைக்கையும் கேமராவையும் தூக்கி போய் வச்சுட்டு வந்து நீங்கள் என்னத்தை இதை பற்றி நினைக்கலன்னு சொல்லிட்டு ஆக்களை கொஞ்சம் பேரை பிளான் பண்ணி அங்கே வச்சு என்ன வாய்ஸ் கட் எடுக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு வாய்ஸ் கட் ஒன்று பார்த்தேன். நான் இது செய்யலாட்டி செய்யறாக்களை கொடுத்து போட்டு போச்சுங்க. காரில் இன்னொரு பொம்பளை, இது வீல வச்சு ஒரு சொன்னார், இன்னொரு பொம்பளை காரில் வச்சு சொல்லுவா, நாங்கள் எதிர்பார்த்தோம் அன்றுகுமாருக்கு ஓட் போட்டால் நாடு யூரோப் மாதிரி போயிருமென்னு சொல்லி, இது யூரோப் மாதிரி இல்லையே என்று சொல்லு. ஐயோ, விளங்கிட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒப்போசிஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒப்போசிஷனும் சரி, இந்த ஒப்போசிஷன் சப்போர்ட் பண்ணுற மீடியாஸும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்து நாடுன்ற அடிப்படையில் நாங்கள் வரப்போகிற நெருக்கடியை எங்களால் எதுவுமே நாங்களால் வெளி உறவு கொள்கையில் போய் ஒன்றும் செய்யலை. ஆனால் நாட்டுக்குள்ள மக்களுடைய அன்றாட வாழ்க்கையாவது சரி ஓரளவு சர்வை பண்ணுற லெவலுக்கு வச்சு கொண்டிருக்கிறது எல்லாருமா சேர்ந்து ஒரு தேசிய பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிற எதிர்க்கட்சியை வச்சுக்கொண்டு இங்கே ஏதாவது சொல்ல போய் மக்கள் வந்து அங்கிருந்து ஏதாவது ஒரு கப்பல் வராமுட்டா மக்கள் அப்செட் ஆயிடுவாங்க. ஏன் இன்றைக்கு பிரசிடென்ட் ஸ்பீச்சிலே சொல்றான், மக்கள் என்ன ஏன் மக்கள் இன்னொரு பக்கம் பெனிக் பையிங் போறதுக்கு காரணம் என்ன, அனுபவங்கள் ஆல்ரெடி இருந்த அனுபவங்கள் அவ்வளவு வேர்ஸான அனுபவங்கள் இல்ல. அந்த இடத்துக்கு போறதுக்கு மக்கள் ரெடியே இல்லைங்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு மக்களை தள்ளுறதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யக்கூடாது என்று சொல்லி அதிகப்படியாக சொல்ற பாயிண்ட் ஓகே. ஆனா இவர்கள் கண்டனம் தெரிவித்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்ங்கிறது உங்களோட பாயிண்ட் சரி. ஆனால் இவர்கள் எந்த அளவு தூரம் பயந்திருக்கிறார்கள் என்றால் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடக்கிறது என்று கூட சொல்லவும் கூட இல்லை. இல்ல அதான் நாஜிக் சொல்ற விஷயத்துல வந்து நான் அக்ரி. தாண்டி இப்படி யுத்தம் இல்லை, யுத்தம் நடக்குது எந்த யுத்தம் கூட அவர் சொல்லலை. இல்ல அதான் உண்மையில சொல்ற சரி. நாஜிக் சொல்ற விஷயத்துல நான் அக்ரிட் என்னன்னா, கடந்த கால அனுபவங்களும் அதோட நாங்க ஈக்கிற எங்கட நாட்டுடைய புவி அரசியல் எங்கட பொருளாதாரத்தோட வச்சு பாக்குற நேரம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இதுல மட்டுமல்ல, இஸ்ரேல் காசா கடிக்கிற நேரம் அப்ப அது என்ன பொசிஷனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுமாண்டா நாட்டை. நாங்கள் அதாவது எக்கனாமிக்கலி யாருக்குமே கடன் இல்லாத அல்லது ஸ்திரமான ஒரு நிலைமை வரும் வரைக்கும் எந்த அநியாயம் நடந்தாலும் வெளிவிவகார அமைச்சால வந்து இதை நாங்கள் கண்டிக்க மாட்டோம். அப்போ அப்படி அதில் ரெண்டு விஷயம் இது ஏற்கனவே அகிலும் கேட்டாரன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று, அப்போ இனி இந்த அரசாங்கம் எதையுமே கண்டிக்காதான்ற ஒரு கேள்வி கொண்டிருக்குது. எந்த ஒப்பீனியன் வந்து அங்கே கட்டாயம் கண்டிக்கணும், அதில் கன்சிக்வன்சஸ் வந்து குறைவுன்றது தான் என் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி கண்டிக்கல்லாட்டி அந்த அறிக்கையை விடாமல் இருக்கிறன்னு ஒன்று இருக்குது தானே. அதாவது இப்போ வெளிவிவகார அமைச்சர் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால் மத்திய கிழக்குல ஒரு போர் சூழல் வந்திருக்கு, மத்திய கிழக்கு சொல்லிட்டாங்களா, அந்த போர் சூழல்ல வந்து இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான அறிக்கைகள் எல்லாம் அது போய் கொண்டிருக்கிறது. நம்பர் இந்த நம்பர் கண்டக்ட் பண்ணணும் விஷயத்தை சொல்லிட்டு இதுல எல்லாத்துலயுமே சம்பந்தப்பட்ட தரப்புகள் ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க இதுக்கங்கள இதை இன்னும் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் சொல்லி யுத்தம் நடக்கிறது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் இந்த இவர்களோட பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் வர போறதும் இல்லை. இதுக்கப்புறம் இவர்கள் ரெண்டு தான் யுத்தமே செய்யறாங்க. இதுக்கப்புறம் வரப்போதான் அப்படித்தான்.
இதுக்கப்புறம் நடந்தாலும் இதே மாதிரி அறிக்கை தான் இந்த அரசாங்கம். அது எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன்னா நான் அந்த அன்றைக்கு வாசிக்கிற நேரம் இப்ப எனக்கு அது மனப்பாடம் ஆகிட்டு உண்மையாகி விடுமோ இல்ல அந்த அந்த அறிக்கை அவர் சொல்ற அவர் வேற அவர் முஜிபுர் ரஹ்மான் என்ன விஷயம் எங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் அங்க நாம ஸ்கோர் பண்ணோம் காத்து கொண்டு இருந்துட்டு அது எடுத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கு வரதானே ஒளிய வந்து மெய்யா மெய்யா யோசிக்கிறீங்க. நீங்க முஜிபுர் ரஹ்மான் நீங்க சொல்லல என்னண்டால் முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் சண்டே தாக்குதல் சம்பந்தமான இந்த விசாரணை வந்து நடக்குது இல்ல இது வந்து நியாயம் காணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா அதே வந்து சுரேஷ் அலியை போட்டதுக்கு பிறகு அடங்கிட்டார். அதாவது அரசாங்கம் அது மிச்சம் கஷ்டப்பட்டு தான் ஊடகங்கள் வந்து அவரோட வாயிலிருந்து அந்த பதில் எடுத்தாங்க. என்னென்றால் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயமும் நடந்துருக்கு. அவர் சொன்னார் சுரேஷ் அலியை நீங்க கைது செஞ்சா நீங்க அருண் ஜெயசேகரன் கை செய்யணும். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கண்ணாவோட வச்சு தான் நாங்கள் கை. ஸோ அது இங்கே கொண்டு வரல. ஆனால் ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்துக்கொண்ட என்ன விஷயம் வேண்டாம் உண்டு ஈரான் டீந்து ஸ்ரீலங்கா நேரடியான இந்த எண்ணெய் கொடுக்கல் வாங்கல் இல்லை. ரெண்டாவது ஹுர்முஸ் நீரினூடாக இலங்கைக்கு வர இந்த இதுவும் இல்லை. இலங்கைக்கு இது எங்கே எஃபெக்ட் பண்ணுமான்னு சொன்னால் பெட்ரோல் இந்த இதில் என்ன சொல்ல எண்ணெயிட வந்து விலை அதிகரிச்சா இந்த யுத்தம் கண்டினியூ ஆகிறதால விலை அதிகரிச்சா இலங்கைக்கு ஒரு பாதிப்புக்குது. ஆனால் அதை அறிக்கை விட்டாலும் விடலாட்டியும் அந்த பாதிப்பு வரத்தான் போகுது. நாஜிக் சொன்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அமெரிக்காவோட உள்ள உறவுகள் இதாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அதை மட்டும் அங்கனைக்கு வச்சு கொண்டு வெளிவார அமைச்சால நாங்கள் அறிக்கை எல்லாத்துலேயுமே சகல தரப்புன்னு தான் இனி கொண்டு வர போகுதுண்டா இலங்கையோட ஃபாரின் பாலிசி வந்து அங்கனைக்கு ஒரு கேலிக்குரிய விடயமாக மாறுற ஒரு சைடு ஒன்று இருக்குது. அதை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி இனி அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு நாட்டு இப்போ நாங்கள் எல்லாம் வந்து எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி தானே கவர்மெண்ட் இருக்குது. எங்கட அந்த எதிர்ப்பை ஏதோ ஒரு வடிவத்திலேயாவது காட்டுற ஒரு சிம்போலிக்கான புதிய புதிய வார்த்தைகளை தேடி பிடித்து எடுத்து அன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போனா அறிக்கையில வந்து ஒரு புதிய மொழியில வந்து அது வரணும். இவங்க சொஞ்சத்துல வந்து அதை வந்து நாங்க கண்டிக்கிறோம். ஒரு வசனத்துல அந்த பேர்களை குறிப்பிடணும். சும்மா இந்த யுத்தம் அந்த யுத்தம்னு சொல்லக்கூடாது. முதல் ஒரு காலத்தில் இருந்து 1970களில் இருந்து அணிசேரா நாடுகள் இந்தியாவுடைய தலைமையில் அது இந்தியான்னு சொல்ல காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா நேரு பிரதமராகிற நேரத்தில் இந்தியா வந்து ஒரு அணிசேரா கொள்கையை கொண்டு வந்துச்சு. அதாவது வந்து அது என்ன சொல்ற முதலாளித்துவ கொள்கை பக்கமும் சாயாத அதே மாதிரி என்ன சொல்ற சோசியலிச கொள்கை பக்கமும் சாயாத நாடுகள்னு சொல்லி நாங்கள் ரெண்டுக்கும் இடையில் ரெண்டு அணியிலையும் சேராத நாடுகள்னு சொல்லி அதனால தான் இலங்கட பேர் என்ன ஜனநாயக சோசியலிச குடியரசு தான் இலங்கட பேர். எந்த பக்கமும் நாங்கள் சேரலன்னு சொல்லி எனவே அந்த லெகசியை எடுத்துட்டு போறோம்ன்ற பேர்ல தான் இப்படியான எல்லா தரப்புகளும் பண்ண வேர்டை இவங்க தொடர்ந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம்ங்கிறத நாங்கள் பொறுத்திருந்தான்னு பார்க்கணும்.